ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா நிலக்கடலை வடை. இந்த நிலக்கடலையை எப்போ பார்த்தாலும் நம்ம பாயில் பண்ணியே கொடுத்துட்ருப்போம். அது பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிலக்கடலையை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலக்கடலை 1 கப்பு, காய்ந்த நிலக்கடலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கப்பு பச்சரிசி மாவு. இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல இந்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்க போகிறோம். பீஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று விட்டு அப்படியே கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது பச்சரிசி மாவு, உப்பு, அப்புறம் நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலை பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடை மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வானலில் பொரித்து வடை மாதிரி எடுக்க வேண்டியதுதான். இது சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து ஒன்று கூட வைக்க மாட்டாங்க மீதி, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக வந்து தட்டி போட்டுடணும். இப்போது இதை வந்து மிதமான சூட்டில் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வேக வைக்கணும். ரொம்ப தீ வந்து அதிகமாக போட்டிங்கன்னா கருகி போயிடும். வடை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ரொம்ப லைட்டான தீயில் கொஞ்சம் மிதமாக எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு அதில் வந்து வடையை தட்டி பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. கட்டாயமாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.